ஹாய்ங்க, அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு கோவா வச்சு கோவா ஐஸ்கிரீம் தான் ரெடி பண்ண போறேன். சம்மர் ரெசிபி சீரீஸ்ல எபிசோட் 5 கோவா ஐஸ்கிரீம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபர்ஸ்ட் கொய்யாக்காவை கட் பண்ணி உள்ள இருக்கிற ஃபிளஷை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்திட்டு இது கூட ஒரு சின்ன துண்டு பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். இது கலருக்காக தாங்க சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேண்டானா இந்த பீட்ரூட்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலுக்கு மாத்திட்டு இது கூட 1/4 கப் ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கிறேன். இந்த ஃப்ரெஷ் கிரீம் வந்து கிரீமி டெக்ஸ்சர் வரதுக்காக தாங்க ஆட் பண்றோம். ஃப்ரெஷ் கிரீம் இல்ல அப்படின்னா ஒரு 20 முந்திரி பருப்பு ஊற வச்சு கொஞ்சமா தண்ணி சேர்த்து கெட்டியா நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு இதுல சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்காக 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கிளாஸ் இல்ல குல்ஃபி மோல்ல போட்டு 8 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பர் கிரீமியான கோவா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். நான் பண்ணதுலயே பெஸ்ட் ஹோம்மேட் ஃப்ரூட் ஐஸ்கிரீம்னா அது இதுதாங்க. மிஸ் பண்ணாம சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே அடுத்து என்ன சம்மர் ரெசிபி பண்ணலாம்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். டாடா.